சுடர்விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்க தீபம் அணைய போற நேரத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் தாவிக்கிட்டு இருக்கும் போது அதோட வாள் அந்த திரியில பட்டு அந்த தீபம் சுடர் விட்டு பிரகாசமா எரியுது. தன்னையும் அறியாம செய்த நற்காரியத்துக்காக அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியா பிறக்கிறாரு. அவரோட ஆட்சி செழிப்பாகவும் மக்களை அன்போட அரவணைப்போட பார்த்துட்டு இருக்காரு. மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறாங்க. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர் செய்த நற்காரியங்கள்னால அவரை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகுது. இவர் பிரகலாதனோட பேரன், விரோசனனின் மகன், அரக்க குலத்திலேயே மிகவும் வலிமையான அரக்கர்களின் அரசர். மக்களோட நலனுக்காக பெரிய யாகம் ஒன்று நடத்துகிற ஏற்பாடு செய்கிறாங்க. சுக்கராச்சாரியர் செய்யணும்னு முடிவும் பண்ணிடுறாங்க. முடிவில் மக்களுக்கு நிறைய தான தர்மங்கள் வழங்கப்படணும் அறிக்கையும் விடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் இதனால நமக்கு பின்னாடி ஆபத்து வரும்னு மகாபலி கூட போர் தொடுக்கிறாங்க. அந்த போரில் மகாபலி ஜெயிச்சிடறாரு. உடனே தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. அசுரர்கள் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க